இதுக்கப்புறம் எப்படி சார் போவோம்? இப்போ வந்து சிபிஐக்கு வந்து மாற்றிட்டாங்கல்ல. சிபிஐ வந்து இந்த வழக்கில் என்ன, மற்ற வழக்கோட இந்த வழக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் என்னென்னா, அவங்க போகிறாங்க, டக்கஃபார் ஆகுது, வாய் பிரச்சனை ஆகுது, அப்புறம் கூட்டிகிட்டு போய் அடித்து இது பண்ணுறாங்க. எந்த ஒரு ஹையர் ஆஃபீஸரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அடித்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த வழக்கில் ஒரு உயர் அதிகாரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்புறம் எஸ்பி வந்து நன்று கவனிங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்படிங்கும்போது இது ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் மாதிரி போகுது. அதாவது ரெக்கார்டில் வராமல் இல்லீகல் செயின் ஆஃப் கமாண்ட் மாதிரி போகிறதுனால அடிக்க சொல்லி கமாண்ட் கொடுத்த ஆள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த இன்வெஸ்டிகேஷனோட முக்கிய பங்காக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த அடித்தவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணி போய் என்ன பிரயோஜனம்? அடிக்க சொன்னால் அடிப்பாங்க, அவ்வளோதான். அடிக்கலனாலும் இப்போ பிரச்சனை, அடிக்கலனாலும் அவன் மேலே வந்து டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி இது பண்ணியிருக்காங்க, நீ கொடுத்த வேலையை வந்து நீ வந்து சரியாக செய்யலை அப்படின்ட்டு. நான் அடித்தவங்களுக்கு சாதகமாக எந்த இதுலையும் பேசலை. ஆனால் ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கும்பொழுது கமாண்ட் கொடுத்த நபர் யாரோ அவனை தானே வந்து அக்கௌண்டபிள் ஆக்கணும், அவனை தானே வந்து தண்டிக்கணும். பாயிண்ட் வந்து அடிச்சது மட்டும் கிடையாது, அடிக்க சொன்னது யாருங்கிறது தான். அது விசாரணையில தெரிய வரணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து உண்மையான ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் கிடைக்குமே தவிர அடிச்சவங்களை மட்டும் பிடிச்சா ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா நாளைக்கு அப்போதான் இன்னொருத்தன் கமாண்ட் அப்படி கொடுக்க மாட்டான். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அரசு தரப்புல வந்து ஸ்பெஷல் டீம் என்னன்னு சொல்லி ஜட்ஜி கேட்டாரு. உடனே அதுக்கு அரசு தரப்புல சொன்ன ஒரு வாதம் வந்து, சோஷியல் மீடியாவில் நாங்கள் நியூஸ் பார்த்து ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணோம்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் கண்டிச்சிருக்கிறாரு. ஆமாம், அதையும் கண்டிச்சிருக்கிறாரு. சோஷியல் மீடியாவில் பார்த்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளை நம்ம போடுறோம், அதில் கமெண்ட்ஸில் பார்க்கும்போது இதே வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபர் வந்து கைது ஆனால் இந்த மாதிரி அடிப்பீங்களா, இப்போ கேள்வி கேட்காத ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த பையன் அடிக்கிறீங்களே அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுது. அப்போ போலீஸ் மனநிலை அங்கே மாறுது. ஆமாம், ஏன்னா கரெக்டான கேள்வி. ஏன்னா இப்போ வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோ இல்லை வந்து இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவில் பெரிய பணக்காரன் காரை ஏற்றிட்டு போய் அடித்தானாலோ அவன் போலீஸ்காரன் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆனால் சாதாரண ஒருத்தன் எவங்கிட்ட தன்னுடைய அதிகார இதை வந்து காட்டினாலோ, எவங்கிட்ட தன்னுடைய வன்முறையை காட்டினாலோ அவன் திருப்பி அடிக்க மாட்டான்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அவன் காட்டுறான். ஏன்னா அவனுக்கு உயர் அதிகாரி மேலே இருக்க கோவத்தை அந்த சாதாரண மக்கள்கிட்ட காட்டுவானுங்க. அதுதான் உண்மையான உளவியல். எப்போ என் அதிகாரத்தை உங்கள்கிட்ட, ஏன்னா அங்கே காட்ட முடியாது, வீட்டில் போய் காட்ட முடியாது, அதெல்லாம் சாதாரண எளிய மக்கள்கிட்ட போய் அவங்க போய் அதிகாரத்தை காட்டுவானுங்க. அதனால தான் காரில் போகும்போது சாருமானுங்க, சார் லைசன்ஸ் இருக்காமானுங்க. சாதாரண பசங்க எக்ஸல் இல்லை சாதாரண வண்டியில் போனால் டே நில்றா அப்படி, இவரை விட வயசில் மூத்தவராக இருப்பாப்புல நில்றா அப்படிமானுங்க. இந்த மனநிலை என்னன்னா, இது முழுக்க நிலப்பிரபுத்துவ அதிகார மனப்பான்மை தான் அது.